لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. رواه الإمام الترمذي في كتابه بسند حسن عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم إذا عظمت أمتي الدنيا نزعت هيبة الإسلام وإذا تركت الأمر بالمعروف والنهي عن المنكر حرمت بركة الوحي أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து நீதியான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏகவன் அல்லாஹ் அவனுக்கே உரித்து. சாந்தியும் சமாதானமும் எம் ஈரோடு மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை சுன்னாக்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஊன்கள் மற்றும் கியாமத் நாள் வரைக்கும் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அனுதினமும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் குறிப்பாக நாம் அல்லாஹ் பார்த்திருக்கக்கூடிய நடுநிசையில் நாலு சுவருக்கு மத்தியில் தனிமையில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியேனுக்கும் உங்களுக்கும் வசியத் நசீஹத் செய்து கொள்கிறேன். சங்கையானவர்களே, அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய மாதம் ஒரு முக்கியமான மாதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் இன்னும் ஓரிரு கிழமைகளில் எம்மை வந்து அடைய போகின்றது. ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் முழு உலகத்திலும் முழு மிம்பர் மேடைகளிலும் அனைத்து மஸ்ஜிதுகளிலும் வானொலிகளிலும் மதரசாக்களிலும் பாடசாலைகளிலும் பேசக்கூடிய ஒரே தலைப்பு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் முழு இடங்களில் பேசக்கூடிய ஒரே தலைப்பு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதத்தை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு ஆச்சரியமானது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு ஆச்சரியமானது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாலிப காலம் ஆச்சரியமானது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதுக்கு பின்னால் நுபுவத்தை எடுத்த அந்த காலம் இருக்கின்றது, ஆச்சரியமானது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட இருந்த அந்த வாழ்க்கை பாடம் ஆச்சரியமானது. அன்பார்ந்தவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்பம் தொடக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரம் வரைக்கும் ஒவ்வொரு விடயங்களையும் நமக்கு பின்பற்றுவதற்கு மிகவும் தகுதியானது, மிகவும் ஏற்றமானது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை போல வேறு எந்த மனிதருக்கும்
அல்லாஹ் உலகத்தில் வைத்தது கிடையாது. ஒரு மனிதனுக்கு கண்ணியம் வேண்டும் என்றால், ஒரு மனிதன் உலகத்தில் மதிப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, ஆரம்பத்தில் பிறக்க வேண்டும், வளர வேண்டும், பல சாதனைகள் படைக்க வேண்டும், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ வெற்றிகள், அதற்கு பின்புதான் சமூகத்தில் அந்தஸ்து, சமூகத்தில் கண்ணியம். அனைத்து மக்களும் அவரை பின்பற்றுவார்கள். உலகத்திலே நியதி இப்படித்தான் போய்கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசமான ஒரு விடயத்தை வைத்திருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறார், அல்லதீன யத்தபிஊன الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான், சஹாபாக்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், தௌராத்திலையும் இன்ஜீலிலையும் எந்த நபரை பற்றி பதியப்பட்டிருக்கின்றதோ அந்த நபரை பற்றி தான், அந்த நபரை தான் சஹாபாக்கள் பின்பற்றுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌராத்துடைய வேதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு 1500 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். அந்த தௌராத்திலும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பதியப்பட்டிருக்கின்றது. இன்ஜில் வேதம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம். அந்த இன்ஜிலிலும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பார்க்கலாம். பைபிள் என்று சொல்கிறார்கள். அந்த பைபிள் எதுவாக இருந்தாலும், புதியதாக இருந்தாலும் பழையதாக இருந்தாலும், அந்த பைபிளிலும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய மறைவை பற்றி, அவருடைய வர்ணனைகளை பற்றி இந்த பைபிளிலும் பதியப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜபூர் வேதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அதில் பதியப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள், யா தாவூத், யா தாவூத், இன்னஹு சயக்தி மின் பஅதிக நபிய்யுன், இன்னஹு சயக்தி மின் பஅதிக நபிய்யுன் இஸ்முஹு அஹ்மத் வ முஹம்மத் சாதிகன் அமீனா. ஜபூருடைய வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு, அவர்கள் பிறப்பதற்கு பல 100 வருடங்களுக்கு முன்னால வந்த வேதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறான். அவருடைய பேர் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பேர் என்ன? அவருடைய தன்மைகள், அவருடைய குணங்கள். சாதிகன் அமீனா. ரசூலுல்லாஹ் உலகத்துல வருவாங்க, அந்த சாதிக் என்ற பண்பை வச்சிருப்பாங்க, அமீன் அந்த அமானத் என்ற பண்பை வச்சிருப்பாங்க. வலா அக்தபு அலைஹி அபதா. அல்லாஹ் சொல்றான், அந்த ரசூலுல்லாஹ்வோட நான் கோபிச்சு கொள்ள மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்து, கண்ணியம் வித்தியாசமானது. குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறான், அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ரசூலுல்லாஹ்வை நாங்க எந்த இடத்துல வைக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நாங்க எந்த இடத்துல வைக்கணும்? குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை உம்மத்துக்கு பத்தி அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்வை உங்களோட தாயை விட, தகப்பனை விட, மனைவி மக்களை விட, உங்களோட குடும்பத்தை விட, உங்களோட ஆத்மாவை விட அந்தஸ்து கூட வைக்கணும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மையான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருத்தர் பூர்த்தியான முஃமினாக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலை மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களோட ஒருத்தர் பூர்த்தியான முஃமினாக இருக்க முடியாது எது வரைக்கும் சொன்னா, உங்களோட பெற்றோர்களை விட, மனைவி மக்களை விட, உலகத்தில் அனைவர்களை விட, உங்களோட ஆத்மா விட அந்தஸ்து கூடும் வரைக்கும் நீங்க பூர்த்தியான முஃமினாக இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மன்னிக்கணும்.
அல்லாஹ் மன்னிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், நபியுடைய மஹப்பத், நபியுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்துக்கு எப்படி வர வேண்டும், நாங்க எவ்வளவு மதிக்க வேண்டும். இன்றைக்கு நானும் நீங்களும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத், அவங்களோட சுன்னாவை எடுத்து நடக்க வேண்டும். அந்த அந்த அன்பு எங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு இருக்குது? எங்களோட வாழ்க்கையில நபியுடைய சுன்னாவுடைய மஹப்பத் இருக்குதா? என் உடம்புல, என் ஆடையில, என் ஹேர் ஸ்டைல்ல, என் வாகனத்துல, என் பிரயாணத்துல, என் வியாபாரத்துல, திருமணத்துல என் ஹபீபுடைய சுன்னா இருக்குதா? பாந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டான், வமா அர்சல்னாக, நபியே நாயகமே உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு மனித கோடிக்கும் நீங்க தான் ரஹ்மத். அல்லாஹ் குர்ஆன்ல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள வர்ணிச்சது வித்தியாசம். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய நாவை பத்தி பேசியிருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய உதட்டை பத்தி பேசியிருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சை பத்தி பேசியிருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய பணத்தை பத்தி பேசியிருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர்களை பத்தி பேசியிருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பத்தி பேசியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் போன மதீனா முனவராவை பத்தி பேசியிருக்கிறான், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் செஞ்சதை பத்தி பேசியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் பத்தி பேசினது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வேற எந்த நபியை பத்தியோ வேற எந்த ரசூலை பத்தி அல்லாஹ் பேசல. அவ்வளவு அந்தஸ்து கொடுத்திருந்தான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சொல்லுக்குள் அந்தஸ்து வித்தியாசமானது. 1400 வருடங்களுக்கு முன்னால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகள் இதுவரைக்கும் எந்த பிழையும் இல்லாமல், எந்த கோணம் இல்லாமல், எந்த பொய்யும் இல்லாமல் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கு ஒரு சபையில ஒரு 300 பேர் இருந்து, ஒரு 400 பேர் இருந்து, ஒரு 500 பேர் இருந்து ஆரம்பத்தில் ஒருத்தர் சொல்றதை கேட்டு கடைசியில வரக்கூடியவர்கிட்ட கேட்டா அவர் தலைகீழாக சொல்லுவார், வித்தியாசமாக சொல்லுவார். ஆரம்பத்தில் சொன்ன ஒரு மனிதர் சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்டுக்கும் கடைசியில் சொன்ன மனிதர் சொல்லக்கூடிய சப்ஜெக்டுக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஒரே சபையில் சில மணித்தியாலங்களுக்கு முன்னால் சொன்ன வார்த்தைகள் இவ்வளவு வித்தியாசம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசின வார்த்தைகள் 1400 வருடங்களுக்கு முன்னால், 1400 வருடங்களுக்கு முன்னால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசின வார்த்தைகள் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்குள் அந்தஸ்து எவ்வளவு? இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்ல சுமந்த ராவிகள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், சுப்ஹானல்லாஹ் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ராவிகள் இருக்கிறார். 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ராவிகள். அந்த ராவிமார்கள்ல 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ராவிமார்களை பற்றி ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கு. அவரோட சரிதைகள் ஆவணம் செய்யப்பட்டிருக்கு. அவருடைய பிறப்பு, இறப்பு, அவர்கள் வாழ்ந்த விதம், அவருடைய கல்வி, அவருடைய இல்முடைய தராதரம், அவர்களுடைய மனைவி மக்கள், அவருடைய குடும்பத்தை பற்றி இதுவரைக்கும் ஆவணம் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இதுவரைக்கும் அந்த சரிதைகள் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு கிடைச்ச கண்ணியம் இல்லதே, அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்ல சுமந்ததன் காரணமாகத்தான், ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை அந்த இமாம்கள் சுமந்ததின் காரணம்தான் இதுவரைக்கும் அந்த இமாம்கள வரலாறு அது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் பாவிச்ச ஆடைகள், ரசூலுல்லாஹ் பாவிச்ச பாதணிகள் இதுவரைக்கும் அழகான முறையில பாதுகாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்க.
ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. என் உம்மத்தை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில தான் முன்மாதிரி இருக்குது. உஸ்வத்துன் ஹஸனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தலைவராக வந்த முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையில எந்த அளவு நாங்கள் எடுத்து நடக்கிறோம், எந்த அளவு நடக்கிறோம். இன்றைக்கு முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் பற்றி மாற்று மதத்தவர்களும் இதுவரைக்கும் ரசூலுல்லாஹுடைய மகத்துவத்தை அந்தஸ்தை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் சில நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தை ரசூலுல்லாஹ் பற்றி. நெப்போலியன் மிக முக்கியமான மனிதர், அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிஞர், ஒரு எழுத்தாளர், அவர் பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு முழு உலகமும் ரசூலுல்லாஹ்வை ஒரு உம்மி நபி என்று சொல்றாங்க, எழுத வாசிக்க தெரியாத நபி என்று சொல்றாங்க. ஆனா நான் சத்தியம் விட்டு சொல்கின்றேன், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத வாசிக்க தெரியாத மனிதர் அல்ல. அவர்கள் எழுத வாசிக்க கற்றுக்கொள்ள நினைக்காத மனிதர். உலகத்துல யாரும் அவர்களுக்கு உஸ்தாத் அல்ல. அவருடைய உஸ்தாத் அல்லாஹ், அவருடைய உஸ்தாத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் The 100 என்ற ஒரு நூலில் உலகத்தை மாற்றிய மாமனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். பல மனிதர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய மதத்தை சேர்ந்தவர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர் அந்த புத்தகத்தில் முதலாவது அந்தஸ்தை கொடுத்தது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார், ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்தில் காட்டிய அந்த நற்குணத்தை போன்று வேற யாரும் காட்டினது கிடையாது. அல்லாஹ் சக்தியை விட்டு சொல்லியிருக்கிறான், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே நாயகமே, நீங்க அழகான முன்மாதிரியான நற்குணத்தில் இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்க்கு இருந்த மிக முக்கியமான பண்பு என்னன்னா, ரசூலுல்லாஹ்வாலையும் பிறருக்கு சுமை கிடையாது. ரசூலுல்லாஹ்வால பிறருக்கு இன்னும் ஒரு சகோதரருக்கு கஷ்டம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வோட அவர்கள் மூலமாக இன்னொரு மனிதனுக்கு நோவினை கிடையாது, சுமை கிடையாது. இன்னும் ஒரு மனிதனால வரக்கூடிய சுமைகளையும் ரசூலுல்லாஹ் சுமந்து கொள்வாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த மிக முக்கியமான பண்பு. எங்களுக்கு எந்த சலுகையிலும் பார்க்க முடியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு சுமையாக இருந்ததா? எந்த சலுகைகளிலும் பார்க்க முடியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த குடும்பத்தோடு, அவர்களுடைய நெருக்கமான உறவுகளோடு, அவருடைய நெருக்கமான குடும்பத்தை சார்ந்தவர்களோடு சுமையாக இருந்தாங்க என்று எந்த கிதாபிலையும் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கீழால் இருந்த மக்மூரிகளோடு, தோழர்களோடு, மனைவி மக்களோடு, நண்பர்களோடு சுமையாக இருந்ததாக எந்த கிதாபிலையும் எங்களுக்கு பார்க்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யாருக்கும் சுமை கிடையாது. அதே போன்று மற்றவர்கள் மூலமாக வரக்கூடிய சுமைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மௌத்துடைய நேரத்துல ஒவ்வொரு மனைவிமாரும் சாட்சி சொல்றாங்க, ஏண்ட ரசூலுல்லாஹ் ஏண்ட கணவன் மிகவும் சிறந்த மனிதர், ஏண்ட கணவர் மிகவும்
சிறந்த மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, கைருக்கும் கைருக்கும், உங்களை சிறந்தவர் யார் என்று யார் சாட்சி சொல்லணும்? ஊர் மக்கள் அல்ல, நிர்வாகிகள் அல்ல, நண்பர்கள் அல்ல, பிசினஸ் பார்ட்னர் இல்ல, வீட்டுக்கு வெளியூர் உள்ளவங்க இல்ல, வீட்டுக்கு வெளியே வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய எங்களோடு இருக்கக்கூடிய எங்கட மனைவி சொல்லணும், ஏன் ஹஸ்பண்ட் ஏன் கணவன் மிகச் சிறந்தவர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொன்னாங்க மனைவிமார்கள், ஏன் கணவர் சுப்ஹானல்லாஹ் சிறந்த மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும் பொழுதோ மனைவிமார்கள் பாடக்கூடிய வார்த்தைகள் லனா ஷம்சுன் வலில் ஆஃபாத் ஷம்சுன், உலகத்துக்கு ஒரு சூரியன் இருக்கின்றது, எங்களுக்கும் ஒரு சூரியன் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வை சூரியன் என்று வர்ணிப்பாங்களாம் அந்த பெண்கள். சுப்ஹானல்லாஹ். யாரோடையும் கடிந்து பேசினது கிடையாது, யாரோடையும் கோவிச்சது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போல மனைவிமார்களுக்கு குடும்பத்துக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழிச்சு வீடு கட்டினத்தை விட சாதாரண வீட்டில் இருந்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ள மனைவிமார்கள் சொன்னாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் அவங்க சிறந்த மனிதர். சாதாரண வீட்டில் இருந்த அந்த பெண்கள் சொன்னாங்க, ஏன் கணவர் மிகச் சிறந்தவர். அன்பார்ந்தவர்களே, இந்த பண்பு இந்த வார்த்தைகளை எங்கட பெண்கள் எங்கட மனைவிமார் எங்களை பற்றி சொல்லுவாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சுமையை கொடுக்க மாட்டாங்க, இன்னொருத்தர சுமையை சுமக்கக்கூடியவங்க. நாம் யோசிக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பேசக்கூடிய இந்த மாதத்துல நான் என்னோட பழகக்கூடியவர்களுக்கு எவ்வளவு சுமையாக இருக்கிறேன், ஏன் என்ன மாற்றிக்கொள்ள கூடாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழாக இருந்த அந்த ஹாதிம்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்களாம், 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட நான் இருந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்த ஹாதிம் சொல்லக்கூடிய வார்த்தை, 10 வருஷம் இருந்திருக்கிறேன். ஏண்ட தலைவர் ஏண்ட ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்னோட வாழ்ந்த வாழ்க்கை வித்தியாசம். என்ன கடிந்து கொண்டது கிடையாது. நான் ஹாதிம் தான், நான் பணியாளர் தான், ஆனா என்னோட வாழ்ந்த வாழ்க்கை வித்தியாசம். ரசூலுல்லாஹ் வாழ்க்கைக்கு பின்னால் சொல்லக்கூடிய வாழ்க்கை. எங்களை ஃபேக்டரியில் இருக்கக்கூடியவங்க, எங்களை வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, எங்களை கடைகள் இருக்கக்கூடியவங்க, எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவங்க எங்களை பற்றி சொல்லணும், ஏன் தலைவர் ஏன் போஸ் இப்படியாக இருந்தாரு. பாந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்த மக்களோட எவ்வளவு அன்பாக பழகுவாங்கன்னு சொன்னா, இன்னொருத்தர் மனசு நோகரத்தை ரசூலுல்லாஹ் தாங்க மாட்டாங்க. ஒரு பெண்மணி வாரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளோட மஜ்லிஸுக்கு, ஒரு பெண்மணி வாரா. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பழம் எடுத்துக்கொண்டு வாராங்க. வரும் பொழுதே ரசூலுல்லாஹ் யோசிச்சிட்டாங்க, இந்த பெண்மணி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வாரா, அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும். வரக்கூடிய பெண்மணி ஒரு பாத்திரத்துல பழம் எடுத்துக்கொண்டு வாரா, பழத்தை சாப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். வளமையாக ரசூலுல்லாஹ்வுடைய தர்ஜீப் பழத்தை சாப்பிட்டாங்கன்னு சொன்னா வலது புறத்தால ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பெண்மணி கொண்டு வந்த அந்த பழத்தை ரசூலுல்லாஹ் ஷாப் பண்ணல, மத்தவங்களுக்கு கொடுக்கல, அந்த பாத்திரத்திலிருந்து ஒவ்வொன்றாக சிரிச்சு கொண்டு சுவைச்சு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் அந்த பழத்தை சாப்பிடுறத பார்த்து ஆனந்தத்தில் இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா ஏன் சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, ஏன் ஹபீபுக்கு என்ன ஆச்சு, ஏன் ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சு, இன்றைக்கு வலமையை விட வித்தியாசமான தர்த்தீபை கொண்டு வராங்களே. அந்த பெண்மணி வந்து போயிட்டா
முன்னுக்குள் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், வலவை விட வித்தியாசமான முறையில இன்னைக்கு நடந்து கொண்டீங்க, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சஹாபாக்களே, தோழர்களே, இன்றைக்கு நான் சாப்பிட்ட பழம் இருக்குது, அது மிகவும் கசப்பானது, புளிப்பானது. அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சீட்டு சொல்லிடுவீங்க, முகத்தை மாத்திடுவீங்க. அந்த பெண்மணி அதை கண்டா கவலைப்படுவா என்பதற்குத்தான், அந்த பெண்மணியுடைய உள்ளம் கவலைப்படக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தினால் தான் நான் அந்த பழங்களை பூர்த்தியாக சாப்பிட்டு முடிச்சேன். எங்கட வாழ்க்கையில இன்னும் ஒரு மனிதனோட எப்படி நாங்க பழகிறோம்? எங்கட தாயாக இருக்கலாம், அவங்க உள்ளம், தகப்பனாக இருக்கலாம், அவர் உணர்வுகள், மனை மக்கள், அவள் உள்ளங்களை கஷ்டப்படுத்தி வாழ்ந்திருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண்மணி வாரா, அவங்க ஒரு பைத்தியக்கார பெண்மணி வாரா. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரு? சித்ரத்துல் முன்தஹா, அங்க போனவங்க ரசூலுல்லாஹ், அஹிலத்தாரின் அன்புடைய ரசூலுல்லாஹ், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரசூலுல்லாஹ். நாளைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் இல்லண்டா யாருக்கும் சொர்க்கம் போக முடியாது. அவ்வளவு சிறந்த ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி வார நேரத்துல அவங்கள தட்டி கழிக்கல. அவங்க சாதாரணமான மனிதர் தானே, அவங்களுக்கு உடல்ல அவங்களுக்கு மனநல குறைவாய் இருக்குது. அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் தட்டி கழிக்கல. நான் ஆட்சியில் இருக்கிறேன், தலைவராக இருக்கிறேன் இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, தாயே, நீ உன்னை எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த பஜார் இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனையா, நான் வந்து முன்னால நிற்பேன். சுப்ஹானல்லாஹ். சமூகத்தோட ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறார். உஹதுடைய யுத்தத்துல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தாக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் தலைக்கவசம் அணிந்து கொண்டிருக்கிறாங்க. சிலர்கள் ரசூலுல்லாஹ் நெற்றிக்கு தாக்கிட்டாங்க, கண்ணுக்கு தாக்கிட்டாங்க, தலைக்கு தாக்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவன கன்னத்திலிருந்து தலையிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் அழுது கொண்டிருக்கிறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வந்து சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய காயத்துக்கு மருந்து போடணும். தலைக்கவசத்தை எடுக்கிறாங்க, எடுக்க முடியாது, அவருடைய பற்களால கடிச்சு எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவரோட பற்களும் உடைஞ்சு கீழே விழுற அளவுக்கு அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது. அதுக்கு பின்னால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரத்தம் கீழே வந்து கொண்டிருக்குது. உடனே சில இலைகளால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய நெற்றியை, அவனுடைய கன்னத்தை தொடச்சு கொண்டிருக்கிறாங்க, பிடவைகளால தொடச்சு கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நபியே நாயகமே, நீங்க ஏன் அடிபட்டீங்க? ஏன் உங்களுக்கு கஷ்டம்? நீங்க காணி கேட்டீங்களா? நீங்க செல்வம் கேட்டீங்களா? நீங்க சொன்னது தாவத்தை, அந்த மக்களை சொர்க்கவாதியாக மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் நீங்க இவ்வளவு தியாகம், அதற்கு நான் இவ்வளவு போராட்டம், அதற்கு நான் இவ்வளவு கவலைகள். யா நபி அல்லாஹ், இந்த மக்களுக்கு நீங்க பத்வா செய்யணும்னு சொன்ன நேரத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன், அதற்கு நான் உடந்தையாக மாட்டேன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நான் என்னுடைய இரத்தங்களை அவசரமாக ஏன் இலைகளை கொண்டு, ஏன் பிடவைகளை கொண்டு துடைத்தேன் என்று சொன்னால், ஏந்த இரத்தம் கீழே விழுந்துட்டு சொன்னால் அல்லாஹ்வுடைய அதாபு உடனடியாக வந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் உடனடியாக நான் இலைகள் மூலமாக, பிடவைகள் மூலமாக நான் என்னுடைய இரத்தத்தை துடைத்துக் கொண்டிருந்தேன். அவ்வளவு இரக்கமானவங்க எங்களை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த அந்தஸ்து எவ்வளவு சொன்னா, ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வாராங்க. 3 நாள் சாப்பிடல. வரக்கூடிய நிலைமையில
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவரோட முகம் மஞ்சளித்து போயிருக்குது. ஃபாத்திமா யாரு? ரலியல்லாஹு தஆலா சொர்க்க பெண்களுடைய தலைவி. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்குழந்தை ஃபாத்திமா, ஹஜ்ரத் அலியுடைய மனைவி ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அஜ்மஈன் அவருடைய தாயார். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு முன்மாதிரியான ஒரு பெண்மணி, முழு உலகத்துக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து மரணிச்ச பெண்மணி வாராங்க, பசியோட வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா தஜி ஃபாத்திமா பின்த் முஹம்மத், யா அல்லாஹ் இந்த ஃபாத்திமா பின்த் முஹம்மதுக்கு பசியை காட்டிடாதே. கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களோட இருந்த ஒரு சஹாபி சொல்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா மரணிக்கும் வரைக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க பசியை உணர்ந்தது கிடையாது. பசியை உணர்ந்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தோட எவ்வளவு அன்பு சொன்னா, உம்மத்தோட எங்களோட எவ்வளவு அன்பு சொன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சக்கராத்துடைய நேரத்துல ஈர கொடுத்து ஃபாத்திமா போறாங்க, ஏங்க பாப்பாவை நான் கடைசியாக பார்க்கணும், ஏங்க தகப்பனை நான் மீட் பண்ணணும். போன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பி கொள்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, பாப்பா கடைசி நேரம் உங்களை நான் பார்க்க போறேன், கடைசி நேரம் உங்களை நான் சந்திக்க போறேன், ஏன் முகத்தை திருப்புறீங்க? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா நான் உன்னை பார்த்தேன்டாம்மா, மகளுடைய சிந்தனையோட நான் வஃபாத்தாவேன், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் உம்மத்துடைய சிந்தனையோட நான் வஃபாத்தாவேன், எங்கட சிந்தனையோட வஃபாத்தாக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எந்த அளவுக்கு முஹப்பத் வச்சிருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா எங்கட வாழ்க்கையில எவ்வளவு இருக்குது. நாளை கியாமத் நாள் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ் எங்கட உம்மத்துக்கு எவ்வளவு சிறப்புன்னு சொன்னா, நாளை கியாமத் நாள்ல முழு மனித கோடியும் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால வந்திருப்பாங்க. அனைவருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் மன்றாடுவாங்க, அல்லாஹ்ட்ட கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும். முழு மனித கோடியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போவாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நஃப்ஸி 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 நஃப்ஸி. இந்த வார்த்தைகள் முழு மைதானத்திலேயும் ஓங்கிக் கொண்டிருக்கும். அதற்கு பின்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட முழு மனித கோடியும் போவாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நஃப்ஸி நஃப்ஸி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போவாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நஃப்ஸி நஃப்ஸி. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப்ஸி நஃப்ஸி. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப்ஸி நஃப்ஸி. அந்த நேரத்துல ஒரே ஒரு இடத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், உம்மத்தி உம்மத்தி. முழு மனித கோடியும் அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல இருப்பாங்க முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி 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 என்ற வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, சுஜூத்ல விழுவாங்க. அல்லாஹ் அர்ஷுக்கு முன்னால, யா அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கேள்வி கணக்கு ஆறுங்க. அதுக்கு பின்னால தான் முழு மனித கோடிக்கும் கேள்வி கணக்கு அல்லாஹ். அவ்வளவு கண்ணியமான சிறப்பான அன்பான நபியை அல்லாஹ் எங்களுக்கு தலைவராக எங்களுக்கு ரசூலாக அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொன்னா, நாங்க நீங்க இந்த மாதத்துல வெறுமனே ஸ்டேட்டஸ் போட்டு மட்டுமில்ல, வெறுமனே FB பேஜ்ல போடுறது மட்டுமல்ல, வெறுமனே நாங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணி மட்டுமில்ல, எங்கட வாழ்க்கையில இந்த ரபியுல் அவ்வல் வருவது அந்த காலத்துல ஏண்ட வாழ்க்கையில ஏண்ட ஹபீபுடைய சுன்னாவை நான் எடுத்து நடப்பேன். என் உடம்பிலிருந்து, என் வியாபாரத்திலிருந்து, என் குடும்ப வாழ்க்கையிலிருந்து, என் ஆபீஸிலிருந்து, என் ஒவ்வொரு இடங்களிலையும் என் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நான் குழி தோண்டி புதைக்க மாட்டேன், ஹயாத்தாக்குவேன் என்ற சிந்தனையை நம் அனைவரும் கொண்டு வருவோமாக. அல்லாஹ்
சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானா. யாழ்லா பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக, அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லா ஒரு உம்மத்துக்கும் நபியுடைய சுன்னாவை எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்த ரஹ்மானே, உன்னுடைய ஹபீபுடைய சுன்னாவை தலைக்கு மேல வச்சு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்த ரஹ்மானே, உன்னுடைய ஹபீபுடைய சுன்னாவை பாரமாக காட்டிடாத யா அல்லாஹ், கேவலமாக காட்டிடாத யா அல்லாஹ், இழிவாக காட்டிடாத யா அல்லாஹ். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும், ஒவ்வொரு இடத்திலையும், ஒவ்வொரு நேரத்திலையும் உன்னுடைய ஹபீபுடைய சுன்னாவை நாங்கள் எல்லாரும் வாலிபர்கள், வயோதிகர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவரும் எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம அனைவரும் தந்த ரஹ்மானே. யா அல்லாஹ், பலஸ்தீன்ல, கஸால, ராஃபா போன்ற பிரதேசத்துல முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ், அவர்களுக்கு விமோசனம் கொடுத்த ரஹ்மானே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டு கொடுத்த ரஹ்மானே, இந்த துஆக்களை கபூல் செய்வாய். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فإني أوصيكم ونفسي بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور.